கும்பராசினியர்களே, உங்களுக்கு ஜென்மத்தில் கேது, ஏழிலே ராகு, ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். அதிகார வர்க்கத்தின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். உங்களுடைய ராசிநாதன் சூரியன் நீச்சத்திலிருந்து இப்பொழுது விடுபட்டு விருச்சிகத்திற்கு செவ்வாயோடு இணைந்திருக்கின்றார். மாதத்தில் உங்களுக்கு மகிழ்ச்சியே கூடுதலாக இருக்கும் மாதம் இந்த மாதம். அது மட்டுமல்ல, பயணங்கள் பலன் தருவதாக இருக்கும். இடம் வாங்குவது, வீடு வாங்குவது, இது போன்ற ஒரு சுப செலவுகள் அதிகரிக்கலாம். அது மட்டுமல்லாமல் உத்தியோகத்திலே உயர் பதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். பொது வாழ்விலே இருப்பவர்களுக்கு நல்ல திருப்பங்கள் ஏற்படும். மேலிடத்திலே உங்களுக்கு நல்ல பெயர் கிடைக்கும். சிறப்பான ஒரு பதவிகள் கூட உங்களுக்கு வரலாம். 12ஆம் இடத்திலே குரு இருக்கிறாரே என்று நினைக்க வேண்டாம். 5ஆம் இடத்திற்கும் 8ஆம் இடத்திற்கும் அதிபதியானவர் குரு. அஷ்டமாதிபதியாக விளங்கும் குரு 12இல் வருகின்ற பொழுது கெட்டவன் கெட்டிடும் ராஜயோகம் என்பதற்கு ஏற்ப திடீரென்று உங்களுக்கு தனவரவுகள் வரலாம். சில காரியங்கள் திடீரென முடியும். இதுவரை முடியாத காரியங்கள் இந்த மாதம் முடிந்து மகிழ்ச்சியை வரவழைக்கப் போகின்றது. கார்த்திகை 20ஆம் தேதி விருச்சிக ராசிக்கு புதன் வருகின்றார். அதே நேரம் சுக்கிரன் 11ஆம் தேதியே வந்து விடுகின்றார். புத சுக்கிர யோகமும் செயல்படும். அதே நேரத்தில் உங்களுடைய ராசியில் இருக்கும் கேது ஆன்மீக பயணங்களையும் அதிகரிக்க வைக்கும். புகழ்பெற்ற ஆலயங்களுக்கு சென்று வழிபட்டு வருவதில் நீங்கள் நம்பிக்கை வைப்பீர்கள். குலதெய்வ வழிபாடும் உங்களுக்கு குடும்ப முன்னேற்றத்திற்கு வித்திடும். அது மட்டுமல்ல, இந்த மாதம் உங்களுக்கு இனிய மாதமாக அமைய ஒவ்வொரு சனிக்கிழமையும் நீங்கள் சனி பகவானை வணங்குவதோடு வாய்ப்பு இருப்பவர்கள் திருநள்ளாறு சென்று அங்குள்ள சனியையும் வணங்கி வந்தால் நன்மைகள் நடக்கும்.